தங்கமயில் வழங்கும் கல்யாண பரிசு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே. சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூன் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் இரவு 9 மணி வரையிலும் நவமி, அதற்கு பின்பு தசமி. இன்றைய நட்சத்திரங்கள் மாலை 4:25 மணி வரையிலும் ஹஸ்தம், அதற்கு பின்பு சித்திரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை 4:25 மணி வரையிலும் சதயம், அதற்கு பின்பு பூரட்டாதி. மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கன்னிராசியில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் மேஷராசி அன்பர்களுக்கு தன லாபங்களை கொடுக்கும். சற்று மறைமுக எதிரிகளால் அவ்வப்போது இன்றைய நாளில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். அலுவலகம் மற்றும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் சற்று நம்மளுடைய வார்த்தைகளில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. பங்குச்சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். இன்று மேஷராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாடு சிறந்தது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே உற்சாகமான நாளாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. நீண்ட நாளைக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு இன்று நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன சந்தோஷத்தை கொடுப்பார். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளும் இன்றைய நாளில் தீரும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம். ராசியில் புத பகவானும் 4ஆம் இடத்தில் சந்திர பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே இன்று உங்கள் உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு மன கஷ்டங்கள் வரலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று பூமி சார்ந்த விஷயங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. பூமி சென்று பார்ப்பதோ அல்லது பூமிக்கு இன்றைய நாளில் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசுவதோ சற்று நீங்கள் ஒத்திவைக்கலாம். ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள் இன்று கவனமாக இருப்பது நல்லது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று புதிய வியாபாரங்கள், தொழில் தொடக்கங்கள் ஆகியவற்றில் நண்பர்களிடத்தில் பேசும் பொழுது கவனம் தேவை. ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள் இன்று சற்று அதை ஒத்திவைக்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று பணம் கொடுக்கல் வாங்கலில் சின்ன சின்ன சிக்கல்கள் வருவதனால் இன்று அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசாமல் இருப்பது நல்லது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த நண்பர்களின் உதவி மற்றும் நண்பர்களால் ஏற்படக்கூடிய மன குழப்பங்கள் அனைத்தும் தீரும். கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் 3ஆம் இடத்தில் இருப்பதனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது இன்று மருத்துவ செலவுகள் வரலாம். 3ஆம் இடத்திற்கான புத பகவான் நமக்கு 12ஆம் இடத்தில் இருப்பதனால் தாயாருக்கான மருத்துவ செலவுகள் வருவதற்கான அறிகுறிகள் இன்றைய நாளில் உங்களுக்கு சற்று மனதில் குழப்பங்களை தரலாம். இருந்த போதிலும் இன்று கடகராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்தில் கேது, 8ஆம் இடத்தில் ராகு மற்றும் 3ஆம் இடத்தில் சந்திரன், இந்த கிரக சஞ்சாரங்கள் குடும்ப விஷயங்களில் மனக்குழப்பங்களை கொடுக்கும். இன்றைய நாளில் குலதெய்வ பிரார்த்தனையோ அல்லது முருகப்பெருமான் ஆலயத்தில் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய மனக்குழப்பங்கள் தீரும். ராசியில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கிரனினால் உங்களினுடைய ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்று சற்று மனதில் குழப்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக இருப்பதனால் குலதெய்வ பிரார்த்தனை செய்து பச்சரிசி தானம் செய்ய மனக்குழப்பங்கள் தீரும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் லாபத்தில் இருக்கக்கூடிய புதன், சூரியன் இவர்களினால் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் இடம்பெறும். இன்று பல நாட்களுக்கு பிறகு மனச்சோர்வு தீரும். இன்றைய நாளில் மருத்துவ செலவுகளும் குறையலாம். மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால் ஏற்படக்கூடிய மனச்சோர்வு தீரும். புதிதாக ஏற்படக்கூடிய நட்புகள் மூலமாக புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் ஏற்கனவே இருந்து வந்த கூட்டுத் தொழில் விஸ்தரிப்பு, இது அனைத்தும் உங்களுக்கு லாபகரமாகவே அமையும். இன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமையான இன்று பைரவருக்கு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம். மேலும் முருகப்பெருமானை வணங்க இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும். ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் ஹஸ்தம் மற்றும் சித்ரா நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சூரியனினால் இன்று வேலையில் வேலை பலு அதிகரிக்கும்.
லாபத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கிரனினால் இன்றைய நாளில் உங்களினுடைய வியாபாரம் அபிவிருத்தியாகும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்றைய நாளில் குடும்பத்தில் பொருளாதாரத்தின் உயர்வை தருவார். புதிதாக தொழில் தொடங்குவது மற்றும் தொழில் விஸ்தரிப்பு சம்பந்தப்பட்டதும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இன்றைய நாளில் கன்னிராசி அன்பர்களுக்கு உங்கள் பிள்ளைகள் மூலமாகவும் நன்மைகள் நடக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று வெற்றியை கொண்டாடக்கூடிய நாளாக அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனசோர்வு நீங்கும். இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் மாறும். சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மன தெளிவு ஏற்படும். சந்திரன் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் சுப விரயங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் பல நாட்களாக குழந்தை பிறப்பு மற்றும் குழந்தை பிறப்புக்கான ஒரு சில மருத்துவ முயற்சிகள் அனைத்தும் இன்றைய நாளில் ஒரு சிலருக்கு நல்ல செய்திகளை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமையான இன்று வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்ற மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் சுக்கிரனும் உங்களுக்கு அனுகூலமாக அமைகிறார். லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். புதிய வியாபார தொடக்கங்கள் இன்று வெற்றியை தரும். கேட்டை மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று சின்ன குறைபாடுகள் வரலாம். காது மற்றும் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். ஆகவே தேவைப்பட்டால் மருத்துவரை சென்று அணுகுவது சிறப்பு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று செவ்வாய்க்கிழமை சஷ்டி கவசம் படித்து முருகனை வணங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் விலகும். தனுசு ராசி நேயர்களுக்கு பல நாளாக இருந்து வந்த ஒரு மனக்குறை நீங்கும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவ்வப்போது குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் மூலமாக குழப்பங்கள் வந்து போகும். பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேது அனுகூலமாக இருப்பார். செவ்வாய்க்கிழமையான இன்று முருகப்பெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் மாலை நேரத்தில் துர்க்கைக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரனுக்கு பரிகாரமாகும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மகத்தான நாளாக அமைகிறது. குடும்பத்தில் பல நாட்களாக இருந்து வந்த கணவன் மனைவி மனசஞ்சலங்கள் தீரும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் சுக்கிர பகவானும் காதல் வாழ்க்கையில் சிறப்பாக அமைத்து தருவார். 2ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது அவ்வப்போது சின்ன குழப்பங்களை கொடுத்தாலும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று குரு பகவானின் பார்வை மனதிற்கு நிறைவை தரும். சந்திரன் பாக்கியத்திலையும் குரு 7ஆம் இடத்திலையும் இருப்பதனால் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு குரு சந்திர யோகம். கும்பராசி நேயர்களுக்கு இன்று சந்திர பகவானின் சஞ்சாரம் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன். இன்று விநாயகர் ஆலய வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம். விநாயகருக்கு பால், பன்னீர், இளநீர், சந்தனம் இது போன்ற அபிஷேக பொருட்களை தானம் செய்தால் 6ஆம் இடத்தில் குருவும் 8ஆம் இடத்தில் சந்திரனும் இருப்பதற்கு நல்ல பரிகாரமாகும். முக்கிய முடிவுகளை இன்று தவிர்க்கலாம். இன்று புதிய நண்பர்களிடத்தில் நீங்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. பண விவகாரங்கள் மற்றும் மற்ற குடும்ப விஷயங்கள் எதையும் இன்றைய நாளில் நீங்கள் மற்றவர்களிடத்தில் பகிர வேண்டாம். மீனராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன சிக்கல்கள் தீரும். ராசியில் சனி பகவானும் 7ஆம் இடத்தில் சந்திரனும் இருப்பது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு மற்றும் திருமணமான புதிதாக தம்பதிகளுக்கு இடையே மனஸ்தாபங்கள் வந்து போகலாம். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக இருப்பார். இன்று செவ்வாய்க்கிழமை வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குறைகள் தீரும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த சிக்கல்கள் களையும். இன்றைய நாளில் மீனராசி அன்பர்களுக்கு மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வருவதும் இதனால் வரைக்கும் அலுவலகத்தில் இருந்து வந்த ஒரு சில குறைபாடுகளும் விலகும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்கள் இல்ல திருமணங்களை சிறப்பாக்கும் தங்கமயிலின் கல்யாண பரிசு. ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். கை நிறைய தங்கம், பை நிறைய வெள்ளியை அள்ளிட்டு போக இன்றே தங்கமயிலுக்கு வாருங்கள். தமிழகம் எங்கும் இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே.